விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டி என்று அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியினை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன மாணிக்கம், நீங்க பதிவு பண்ணலாம்? விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அறிவிப்பானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலானது வரக்கூடிய ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பாணையை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள். இந்த சூழல்ல திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஓரிரு நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவல் நேற்றைய தினமே வெளியாகி இருந்தது. இதன் அடிப்படையில் இதனை தொடர்ந்து தற்பொழுது இன்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், பொதுச்செயலர் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடனான ஒரு ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்களுடைய பொன்முடி, அதே போன்று மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு, கே நேரு உள்ளிட்டவரும் பங்கேற்றிருந்தார்கள். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட வடக்கு செயலராக இருந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டு அந்த பொறுப்புக்கு சேகர் நியமிக்கப்படுவார் என்ற அறிவிப்பு வெளியாக இருந்தது. அதே போன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் திமுக அமைப்பு சார்பாக இருக்கக்கூடிய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு அமைச்சர் பொன்முடியுடைய மகன் கௌதம் சிகாமணி மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினமே அந்த தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய தொகுதியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்ற தகவலானது வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த அறிவிப்பானது வழக்கமான சட்டமன்ற தேர்தலின் பொழுது வழக்கமான பொது சட்டமன்ற தேர்தலின் பொழுது விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வேட்பாளர் தேர்வான நடைபெறும். அதுபோல் இல்லாது நேரடியாக தலைமையை போட்டியிடக்கூடிய வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அறிவிக்கும் என்ற ஒரு தகவல் இன்றைய தினம் இந்த திமுகவுடைய தலைமை ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக தகவலாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது திமுக தலைமையின் சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்னியூர் சிவா திமுகவுடைய விவசாய தொழிலாளர் அணியினுடைய மாநில செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். அவர் இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற கட்சிகளும் அவருடைய வேட்பாளர் தேர்வு செய்து அறிவிப்பதில் தீவிரம் காட்டியிருக்கக்கூடிய சூழலில் திமுக முதல் கட்சியாக தங்களுடைய போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பெயரை அறிவித்திருக்கிறது.